all friends, Beauty Care Academy வாசிக்கு மணிவண்ணன் யூடியூப் சேனல். ப்ரொஃபஷனல் ஹேர் ஸ்டைலிங் கோர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அகெயின் ஃப்ரெண்ட் செட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் நான் கொடுத்த ஃப்ரெண்ட் செட்டிங்க்கு வந்து எல்லாருமே நல்லா ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். லைக் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃப்ரெண்ட் செட்டிங். ஃப்ரெண்ட் பஃப் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் அதை உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன்னும் போது அவங்க எல்லோரும் நிறைய பேர் வந்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் செட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட் செட்டிங் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த ஃபேஸ் ஸ்டைல். திருப்பி இதை எதாவது தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி சொன்னதையே சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நான் திருப்பி உங்களுக்கு ஃப்ரெண்ட் செட்டிங் நான் இது வரைக்கும் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 10-12க்கு மேலே நான் ஃப்ரெண்ட் செட்டிங்கே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் காமிக்கிற இது வரைக்கும் நான் காமிச்சிருக்கிற சொல்லிக் கொடுத்துருக்கிற ஃப்ரெண்ட் செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம ப்ரைடுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் செட்டிங்ஸ் தான் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். நம்ம மாடல்ஸ்க்கோ இல்லை ரொம்ப டெலிகேட் கஷ்டமான ஒரு ஹேர் ஸ்டைல்ஸ் எதுவுமே நான் உங்களுக்கு இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் செட்டிங் சொல்லிக் கொடுக்குறேன். எல்லாமே ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் எல்லாரோட ஃபேஸ்க்கும் சூட் ஆகிற மாதிரியான ஃப்ரெண்ட் செட்டிங் தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து அவங்க காமிப்பாங்க, எனக்கு வந்து வேவ்ஸ் போடுறீங்களா, புல்லிங் போடுறீங்களா, எனக்கு லைக் டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து நம்மக்கிட்ட காமிப்பாங்க. பட் அது அவங்களுக்கு போட்டு காமிச்சோடனே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்காது. ஒரு சிம்பிள் ஹேர் ஸ்டைல் தான் பார்த்திங்கன்னா அவங்க லுக்கே நல்ல ரிச் அண்ட் ராயலாக அவங்களுக்கு காமிப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து காமனாக பிரைட்ஸ்க்கு வந்து சூட் ஆகும். ஸோ அந்த சிம்பிள் ஹேர் ஸ்டைலாக இருந்தாலும் அதை எப்படி நீட் அண்ட் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸில் உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் அகெயின் இன்றைக்கும் நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் செட்டிங் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். அகெயின் வந்து அந்த இந்த ஐப்ரோட ஆர்ச் அதுதான் உங்களோட கைட். ஆர்ச் தான் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து ஒரு சி செக்ஷன். இது எதுக்குன்னா உங்களுக்கு பாருங்க பேக் ஒரு சின்னதாக ஒரு செக்ஷன் எடுத்துருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் புக் வைக்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த 2 ஐப்ரோஸும் உங்களுக்கு ஈவனாக இருக்க மாதிரி நான் எடுத்திருக்கேன். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது இந்த சி செக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த சி செக்ஷன்லேருந்து ஸ்ட்ரெயிட் கோட் போட்டு உங்களுக்கு பேக்கும் பண்ணணும். எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பேக்கும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் புக் வைக்கும் போது நீங்கள் பிடிச்சிக்கிற டைரெக்ஷன் ஃப்ரண்டில் பார்த்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா இப்படி எடுத்து போடும்போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃப்ரண்ட் புக் வந்து கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் பேக்கில் வச்சு பஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த இது வந்து அப்படியே படுத்துரும், உங்களுக்கு வந்து இப்படி ஃப்ளாட் ஆகிடும். ஸோ அதனால் எப்போயுமே ஃப்ரண்ட் பஃப் வைக்கும்போது பேக்கும் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இப்படி பிடிச்சிக்கிட்டு பேக்கும் பண்ணுங்கள். அந்த சுற்றியும் உங்களுக்கு நல்லா மறையும், இந்த லைனே தெரியாது உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல நல்லா டைட் பேக்கும் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த சுற்றி வந்து வெறுமனே அந்த பெண்டன்ட் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், வெறும் பெண்டன்ட் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், இந்த லைனே உங்களுக்கு தெரியாது, கம்ப்ளீட்டாக ஹைட் ஆகிடும். ஸோ மேலே வந்து நம்ம பண்ணக்கூடியது ஷைன் ஸ்ப்ரே. இப்போ ஜஸ்ட் இப்படியே பிடிச்சிக்கிட்டு லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இதை ட்விஸ்ட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அப்படியே ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஹேப்பிங் போட்டு அதை லாக்.
நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் இது இப்படியே நீங்கள் எடுத்து போடணும்னு சொல்லியிருந்தேன். இதை வந்து நான் வந்து கேப் தெரியாத மாதிரி இதை வந்து லாக் பண்ணி இப்படி போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ தெரியுதா? நான் இதை வந்து இப்படி லாக் பண்ணி இப்படி வாரியிருக்கேன். இதில் ஒரு சின்ன வேரியேஷனில் ஒரு ஹேர் ஸ்டைல், அதாவது இங்கே நான் இப்படி போட்டேன், அது நான் இப்படி ஃபீல் பண்ணேன். அதாவது இப்படி வாரி இங்கே நான் வந்து கேப் இல்லாமல் உங்களுக்கு இப்படி வாரியிருக்கேன், நீட்டாக வாரியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா லைக் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது இந்த இடத்துல இருந்து ஒரு 2 inches இங்கேருந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது உங்களோட காரோட ஹம்ப் இருக்கு இல்லைங்களா, ஹைட் இருக்கு, இது வரைக்கும் இதை வந்து ஒரு பார்ட்டிஷன் மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதை எடுத்துட்டு நான் இதை வந்து செக்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் நான் இப்படி செக்ஷன்ஸில் போடுறேன். ஓகே, ஸோ இந்த பேக் பார்ட் இந்த இடம் ஜஸ்ட் ஒரு லேயராக ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து எடுத்து ஒரு ரொம்ப லைட்டாக, ரொம்ப வேண்டாம், சும்மா கொஞ்சம் லைட்டாக ஒரு பேக் ஹோம். ஓகே, இது எதுக்காகனா அந்த ஃப்ரண்ட்டு எனக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக ஒரு சின்ன வேரியேஷனுக்காக நான் உங்களுக்கு இந்த செக்ஷன் நான் எடுத்துருக்கேன். இப்படி பிடிச்சி நீங்கள் ஒரு ஹேர்பின் போட்டு இதை லாக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் வேரியேஷன் வச்சுட்டு நம்ம ஃபிஷ் ப்ரைட் போடுவோம் இல்லையா, 1 side, அதே தான் ஃபஸ்ட்டு 2 லேயர், இந்த 2 லேயரும் கொஞ்சம் தான் எடுங்க, ஃபஸ்ட் லேயர் மட்டும் திக்காக எடுங்க. இதை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த பின்னலை இப்படி. இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஃபார் என்கேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் ரிசப்ஷனுக்கு கூட இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை போட்டுட்டு நீங்கள் ஃப்ரீ ஹேர் வந்து கேர்ள்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்துட்டு சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் போட்டிங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப அழகாக சூட் ஆகக்கூடிய ஒரு ஹேர் ஸ்டைல். சிலர்லாம் ரொம்ப மெச்சூர்டு ஃபேஸாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டு பாருங்கள், டக்குன்னு அவங்களுக்கு வந்து இது சூட் ஆகிடும், அவங்களும் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவாங்க. அதாவது இந்த இது எடுத்தோம்ல, இந்த பார்ட்டிஷன் எடுத்தோம்ல, அந்த பார்ட்டிஷனுக்கு மேலேயே இந்த பின்னல் வரணும். வந்துட்டு அழகாக இருக்கு பாருங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இது வந்து சூட் ஆகுங்க இந்த ஹேர் ஸ்டைல். லைக் வந்து ரிசப்ஷனுக்கும் போகும், அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு
என்கேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். ஸோ சேம் அதே மாதிரி அவங்க செய்த மாதிரி இந்த சைட் இந்த வேரியேஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இது போடும்போது நல்லா பேக் சைட்லேருந்து தான் அங்கே போடணும். ஃப்ரண்ட்டில் நின்று போட்டிங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக வராது. இந்த ஃபிஷ் ஃப்ரைட் மட்டும் நான் உங்களுக்கு தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவில் கூட பாருங்கள். ஃப்ரண்ட் செட்டிங்கில் சென்டர் பார்ட்டிஷன் இருக்குது. உங்களுக்கு இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது எப்படி போடணும், இந்த பின்னல் எப்படி போடணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஸோ அதே மாதிரியே தான் அந்த மெத்தட்லேயே தான் இதை போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சும்மா நானும் போடுறேன்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்காது. பார்த்தீங்கன்னா ஸோ இது ஸோ ஹேர் பின் போட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்துருக்கு. லைக் இது வந்து எல்லாருக்குமே வந்து நான் பார்த்தீங்கன்னா கூட நான் ஸ்டோன் ஜுவல்லரி தான் போட்டிருக்கேன். ஸோ இதை பார்க்கும்போதே தெரியும். பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்ட்ரீட் ஹேரில் நீங்கள் வந்து கேர்ள்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. அதே சமயத்தில் இல்லை நான் ஜடை போடணுன்னாலும் நீங்கள் ஜடை போடலாம், இல்லை மெஸ்ஸி பிரைட் ஹேர் ஸ்டைல் போடணுன்னாலும் போடலாம். எனி ஹேர் ஸ்டைல் யூ கேன் டூ இட். இந்த இதை மட்டும் வச்சு ட்ரெடிஷ்னலாக ஜடை பின்னி ஃப்ளவர் வச்சும் நீங்கள் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரீ ஹேர் பண்ணலாம். ஸோ லைக் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து எல்லாருக்குமே காமனாக ரொம்ப ஈஸியாக வந்து சூட் ஆகிடும் அவங்கவுங்க ஃபேஸு. முக்கியமாக மெச்சூர் ஸ்டேஜ் இப்போ வந்துட்டு ஒரு 30+ இருக்கிற பிரைட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஃபேஸ் கொஞ்சம் நல்லா ரவுண்டாக இருக்காங்க, அவங்க ரொம்ப சப்பியாக இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ரொம்ப க்யூட்டாக சின்னதாக காமிக்கிங்கன்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக அவங்க ஃபேஸ்க்கு அழகாக சூட் ஆகும். நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைலை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹேர் ஸ்டைல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பூஸ்ட். ஸோ நான் அடுத்த வீடியோ இன்னும் நான் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேட்டிவாக நான் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்து உங்களுக்கு கொடுப்போம். தேங்க்யூ.